ஒன்றிய அரசின் பாதுகாப்பு குறைபாடே பகல்காம் தாக்குதலுக்கு காரணம் என அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக டெல்லியில் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் அமித் ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திமுக சார்பில் திருச்சி சிவா மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மல்லிகார்ஜுன கார்கே, முக்கிய முடிவுகள் எடுக்க உள்ள கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்வது மிகவும் அவசியம் என தெரிவித்தார். 3 அடுக்கு பாதுகாப்பு இருந்த போதிலும் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் எப்படி நடந்தது என கேள்வி எழுப்பிய அவர், பாதுகாப்பு குறைபாடே பயங்கரவாத தாக்குதலுக்கு முக்கிய காரணம் என்றார். பகல்காம் சம்பவம் நடந்தது தொடர்பாக ஒன்றிய அரசு உடனடியாக பதிலளிக்கவில்லை எனவும் கார்கே குற்றம் சாட்டினார். कश्मीर में शांति रखने के लिए वो अच्छा प्रयास करे और वहाँ पर शांति रखना जरूरी है। ये बात उनके सामने हमने रखा और उन्होंने ये कहा कि सभी एक्शन ले लें. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, பகல்காமில் நடந்துள்ள கொடூரமான செயலை கடுமையாக கண்டிக்க வேண்டும் என தெரிவித்தார். பயங்கரவாதத்தை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார். ஒன்றிய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாடு எப்போதும் ஆதரவளிக்கும் எனவும் திருச்சி சிவா தெரிவித்தார். இதுபோன்ற தீவிரவாத நடவடிக்கைகளை வெறும் வார்த்தைகளால் கண்டிப்பதோடு நிறுத்திவிடாமல் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிட வேண்டும் என்றும், இது தொடர்பாக ஒன்றிய அரசு மேற்கொள்கின்ற எல்லா நடவடிக்கைகளும் தமிழ்நாடு மக்களும் துணையிருப்பார்கள் என்று தெரிவித்திருந்தார். அதே வழியிலே நின்று அவருடைய கருத்துக்களை முன்வைத்து இந்த படுபாதக செயலை கண்டிக்கின்ற இந்த நேரத்தில் கட்சிகளுக்கிடையே வேறுபாடு இல்லை, நாடு என்ற ஒரே உணர்வோடு எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்கின்றோம்.